இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தங்கையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை
குருக்கள், துறவியர்கள் அவர்களது ஆசிரின் நாட்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த தருணத்தில் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இந்த நற்செய்தி பகுதி எத்தனை வாட்டி படிச்சாலும் அத்தனை வாட்டியும் புதுசா யோசிக்கவே தோணும். இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் வேதத்துல எனக்கு ரொம்பவும் பிடித்த பகுதியாகும். ஏன் அப்படின்னா, இந்த பகுதியை வாசிச்சுட்டு போற வேளையிலேயே இது குறித்து நான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு யோசிக்க கூட தேவையில்ல. இது குறித்து நான் என்ன பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம இருக்கிற தருணத்துல கூட ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய வல்லமை மூலமாக எனக்குள்ளாக பாயிண்ட்ஸை கொடுப்பாரு. இது நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம். எத்தனையோ தடவைகள் இந்த பகுதியை குறித்து நான் பிரசங்கித்து இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இந்த வாசகத்தை அப்படியே படிச்சுட்டு போற வேளையிலேயே எனக்குள்ளாக ஒரு உந்துதல், ஆண்டவரது ஆவியானவர் என் கூடாக பேசுவதாக நான் உணர்கிறேன். அவர் இன்னைக்கு என் கூடாக பேச விரும்புகிற காரியம், உங்ககிட்ட பேசும்படியாக அவர் என்னை உந்தி தள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கொடுத்தல் என்பதாகும். நல்லா கவனிங்க, இயேசு ஆண்டவர் கிட்ட 5 அப்பங்கள் 2 மீன்கள் கிடையவே கிடையாது. சீடர்கள் இயேசு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களிடம் வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அதை கொடுங்க. அந்த சீடர்களிடம் இயேசு கேட்டுக்கிட்ட காரியம் என்ன? கொடுங்க. அவர்களுக்கே பத்தாது. 12 சீடர்கள், 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவர்களுக்கே பத்தாது.
இந்த பற்றாக்குறையிலிருந்து இயேசு ஆண்டவர் அவர்களிடம் கேட்கிறார், உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. இப்போ சீடர்களது உள்ளத்துல என்னென்ன காரியங்கள் ஓடி இருக்கும்? எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறதையே இவரு கேட்கிறாரே. ஒருவேளை இவருக்கிட்ட இந்த விஷயத்தை நாம சொல்லாது இருந்திருந்தால் இதை நாமாச்சும் சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னெல்லாம் சாதாரண ஒரு மனுஷர்களாக அவர்கள் சிந்தித்திருக்க கூடாது. ஒரு வேளையில சிந்தித்திருக்க கூடும், என்னடா இது, ஜனங்களுக்கு நல்லது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இயேசு கிட்ட வந்தோம், இப்போ அவர் நம்ம கையில இருக்கிறதே தனக்கு தரும்படியாக கேட்கிறாரு. அநேக தடவையில நாம ஆலயத்திற்கு போகின்ற பொழுது, காணிக்கை போடுகின்ற பொழுது எப்படியான உள்ளத்தோடு காணிக்கை போடுகின்றோம்? இப்போ நிறைய கேள்விகள் கேட்கலாம். சரி, காணிக்கையை பத்தி பிரசங்கம் ஆரம்பிச்சுட்டாரா, காசை பத்தி பேச போறாரா அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம். அது கிடையாது இங்க பாயிண்ட். நீங்க காணிக்கை கொடுக்கின்ற பொழுது நீங்க கொடுப்பது 5 10 1000 அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா? உங்களிடம் இருக்கிறதே அதுல இருந்து கொடுக்கும்படியாக கேட்கின்றார். எதுக்கு? அவர்கிட்ட பணம் இல்லையா, அவர்கிட்ட சொத்து இல்லையா? நீங்க கொடுப்பதை வச்சு கொண்டுதான் அவர் விண்ணரசை ரன் பண்ணணுமா? கிடையாது. அவர் உங்களிடம் எதிர்பார்க்கின்ற காரியம் நீங்க எந்த அளவுக்கு கொடுத்தவருக்கே கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அப்படி என்பதுதான். அதற்காகத்தான் திருப்பலி வேளையில காணிக்கை கூட எடுக்கப்படுகிறது. அப்படி காணிக்கை எடுக்கப்படுகின்ற வேளையில, இப்போ வீட்டில் அப்பா தானே குடும்ப தலைவர், அவர் மாத்திரம் காணிக்க போட்டா போதும், அம்மாவோ மற்ற பசங்களோ போட தேவையில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க குடும்பமாக சர்ச்சுக்கு வருகின்ற வேளையில ஒரு 10 ரூபாய் நீங்க காணிக்க பட்டியல போட போறீங்களாக இருந்தா அந்த 10 ரூபாய அப்பா மாத்திரம் போடும்படியாக மற்றவங்க எல்லாரும் கைகளை கட்டிக்கிட்டு அப்படியே இருந்து விடாதீர்கள். அந்த 10 ரூபாயை பிரித்து எடுத்து ஆளுக்கு 1 ரூபாயாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் அதை காணிக்கை பெட்டியில் போடுங்கள். ஏன் தெரியுமா? அப்படி போடுகின்ற பொழுது அங்கே பணம் அல்ல, உங்கள் மனம்தான் முக்கியப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் அந்த மனதை பார்ப்பார். தன் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய பசங்க கிட்டையும் பிரித்து கொடுத்து, தன்னுடைய மனைவி கிட்டையும் பிரித்து கொடுத்து, எல்லாரும் ஆண்டவருக்கு காணிக்கை தரணும் அப்படி என்கின்ற மனநிலையை உருவாக்குறார் பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அன்னைக்கு சீடர்களிடம் இருந்தது வெறும் கொஞ்சோன்னு அப்பமும் மீனும் தான். ஆண்டவர் அதை கேட்டார். அப்படி கேட்ட பொழுது அங்கு இருந்தவர்களுடைய மனநிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனா அதை இப்படியும் யோசித்து பாருங்களேன். சரி, ஆண்டவர் கேட்கின்றார், நம்முடைய கரங்கள் சின்ன கரங்கள், இந்த கரங்களில் இவ்வளவுதான் கொள்ள முடியும். ஆனால் தெய்வத்தின் கரங்களில் இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் போய்கொண்டால் அவை இந்த உலகத்தையே நிறைக்கும் அளவுக்கு, இந்த உலகத்தின் பசியே ஆற்றும் அளவுக்கு பலுகி பெருகும் அல்லவா? அப்படின்னு கூட அவர்கள் யோசித்திருக்க கூடும் அல்லவா? அப்படி யோசித்தபடியால் தான் அவர்கள் தங்களது கரங்களில் இருந்த அந்த அப்பங்களையும் மீன்களையும் தெய்வத்தின் கரங்களுக்குள் கொடுத்தார்கள். தெய்வம் நன்றி செலுத்தி அவர்களிடம் திருப்பி கொடுத்தார். நாம் கொடுக்கின்றவற்றையே ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் திருப்பி கொடுக்கின்ற பொழுது நாம் கொடுத்தவற்றை அவர் பல மடங்காக பெருக்கி கொடுப்பார். வேதம் சொல்லுகின்றது, வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும், அங்கே இருந்த ஆண்களின் எண்ணிக்கை தான் 5000, பெண்களின் குழந்தைகளின் எண்ணிக்கை சொல்லப்படவே இல்லை. ஆகவே அங்கிருந்த அத்தனை பேரும் வயிறார உண்டதன் பிறகு, வயிறார, யாருக்குமே அதற்கப்புறமாக பசி கிடையாது, வயிறார உண்டதன் பிறகு எஞ்சிய துண்டுகளை ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு கூடையிலாக எடுத்து 12 கூடைகள் நிறைய எஞ்சிய துண்டுகளை எடுத்துக் கொண்டார்கள். இவ்வளவும் நடந்தது ஒரே நாளில்.
ஆண்டவர் நினைத்தால் உங்களது வாழ்க்கையை ஒரே நாளில் சாலச் சிறந்ததாக மாற்றித்தர முடியும். உங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோன்னு இருக்குதே, பணம் மாத்திரம் கிடையாது, நேரமும் தான். நீங்க பண்ணக்கூடிய காரியங்களுக்காக ஒதுக்குகிறீர்களே நேரம், அதுல கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி குடும்பமாக உட்கார்ந்து இருந்து ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். குடும்பமாக கோயிலுக்கு சென்று பாருங்கள். குடும்பமாக சிலுவை பாதை செய்து பாருங்கள். இப்படி ஆன்மீக காரியங்களுக்காக நேரம் ஒதுக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களது வாழ்க்கையில் ஆசிரிய நேரங்களை இன்னும் அதிகமாக உங்களது வாழ்க்கை மீது பொழிய, வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோர்க்கும் மறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் அண்ணனும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் அண்ணனும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கும்படியாகவும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் அன்புறவோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் நீர் எங்களோடு வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you and see you all tomorrow. புயல் காற்றில் சாயாத புல் வாழ்க்கை எங்கும் இல்லை. அதற்காக அது
கரையை புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தின் மாற்றங்கள் கிடையாதே. அது போல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. உன் காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே. தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே.